அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட 2025 ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். 3 டாபிக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னைக்கு 4த் டாபிக் வந்து பார்க்க போறோம். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜியோகிராஃபியோட பிஒய்க்யூஸ் வந்து தனியா போய்க்கிட்டு இருக்கு. மேத்ஸோட பிஒய்க்யூஸ் தனியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதையும் எடுத்து பாருங்க. அது இல்லாம 2020லேருந்து 2024 வரைக்கும் பிஒய்க்யூல என்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதையும் எடுத்து பாருங்க. சரியா? ரைட். இன்னைக்கு எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல என்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அரசியல் தலைவர் என்பதைத் தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இவரு ஒரு சமூக சீர்திருத்தவாதியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா கூட, அந்த காலத்துல இருந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. சமூக சீர்திருத்தவாதியும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? சோசியல் ரிஃபார்மரா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அதே மாரி தான் இவரும் சோசியல் ரிஃபார்மரா இருந்திருப்பாரு. இந்த திருமணம் சார்ந்த பெண்களுக்கான திருமணம் குறைந்த வயதில பண்ணக்கூடாது. இந்த சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சதி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நெறைய சொசைட்டில ரிஃபார்ம்ஸ கொண்டு வரணும். அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது. அந்த மாரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு தலைவராக தான் கோபாலகிருஷ்ண கோகலேவும் இருந்திருப்பார். சரியா? பிசைட்ஸ் பீயிங் எ பொலிட்டிக்கல் லீடர், கோபால் கிருஷ்ண கோகலே வாஸ் அ கிரேட் சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்லாம் எப்பயுமே கரெக்ட்டா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது. அ இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. He was one of the founders of the distinguished organization known as the Servants of India Society அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டிய இவரு தான் உருவாக்கியிருப்பாரு. எப்போ உருவாக்கியிருப்பாருன்னா, அ 12 ஜூன் 1905ல உருவாக்கியிருப்பாரு. எந்த இடத்துல உருவாக்கியிருப்பாருன்னா, பூனேல வந்து இந்த ஆர்கனைசேஷன வந்து கொண்டு வந்திருப்பாரு. சரியா? ஸோ போத் ஆர் ட்ரூ. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இவரோட முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கிறப்ப, நோட்டபிள் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கிறப்ப, காங்கிரஸோட பிரசிடென்ட்டா எந்த வருஷத்துல இருந்திருப்பாருன்னா, 1905ல தான் இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் இவரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய லீடர்ன்னு எப்ப ரெகக்னைஸ் பண்றாங்கன்னா, வெல்பி கமிஷன்னு ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. 1897ல. இந்த கமிட்டி கிட்ட கோகலே போய் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, ஹெவி டாக்ஸ் பர்டன் இருக்கு. அதிகமான வரிச்சுமை இருக்கனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா பேசியிருப்பாரு. அதனால தான் இவரு வந்து நேஷனல் லெவல்ல ஒரு லீடராவே அதுக்கப்புறம் அறியப்படுறாரு. அதுக்கப்புறம் 1905ல காங்கிரஸோட பிரசிடென்ட்டாவும் இருந்திருப்பாரு. காந்திஜியோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலேவ தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஹிதவாடா அப்படிங்கிற இந்த பத்திரிகையையும் நடத்தியிருப்பாரு. கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். ஓகேவா? பேசிக்கா நெறைய சொல்லலாம். ஒரு லீடர பத்தி இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்ட்ன்னு பார்க்கிறப்ப ஏகப்பட்டத சொல்ல முடியும். பேசிக்கான ஃபேக்ட்ட மட்டும் இங்க நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ போத் ஆர் ட்ரூ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போவோம். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார். ரவீந்திரநாத் தாகூர் சரண்டர் ஹிஸ் நைட்ஹுட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அசர்ஷன்ல கரெக்ட் தான். அவரோட சர் பட்டத்த வந்து துறந்திருப்பாரு. ஆன் 13th ஏப்ரல் 1919 ஜாலியன்வாலா பாக் மேசக்கர் அக்கர்ட் இன் அம்ரித்சர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 13 ஏப்ரல் 1919 அம்ரித்சர் அம்ரித்சர் அந்த நகரத்துல ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடைபெற்றது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் அவர் சர் பட்டத்த துறந்திருப்பார். அப்ப போத் ஆர் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இவரு மட்டுமே அந்த சர் பட்டத்த துறந்திருக்க மாட்டாரு. நம்ம காந்திஜி அவர்கள் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா, கெய்சர் ஐ ஹிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த பட்டத்த வந்து துறந்திருப்பாரு. யார் அப்படின்னா, காந்திஜி அவர்கள் வந்து துறந்திருப்பாரு. மத்தபடி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள பத்தி பார்க்கிறப்ப, அமர் சோனார் பங்களா, ஜனகண மன அப்படிங்கிற 2 நாடுகளுக்கான தேசிய கீதத்தை எழுதின நபர் அப்படின்னா, அது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, விஸ்வ பாரதி யுனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த விஸ்வ பாரதி யுனிவர்சிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். சாந்தி நிகேதன்ல. அண்ட் தென் கீதாஞ்சலி அப்படிங்கிற புத்தகத்துக்காக நோபல் பிரைஸும் வாங்கியிருப்பாரு. 1913ல. சரிங்களா? பேசிக்கான ஃபேக்ட்ட வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. சுபாஷ் சந்திர போஸ் ரிலேட்டடா ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் born on 23rd January 1897 in கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இவரு வந்து 23rd January 1897ல தான் பிறந்திருப்பாரு. ஆனா எங்க பிறந்திருப்பார் அப்படின்னா, கட்டக்ல பிறந்திருப்பாரு. ஓகேவா?
கட்டக் அப்படிங்கிறது இப்போ ஒடிசால இருக்கு. ஆனா அப்போ ஒருங்கிணைந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கட்டக்ல தான் பிறந்திருப்பாரு. கல்கத்தாங்கிறது தப்பு. The government of India has declared his birthday 23rd January as பராக்கரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவரோட பர்த்டேவ தான் நம்ம பராக்கரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டு ஹானர் சுபாஷ் சந்திர போஸஸ் லெகசி 23rd ஜான்வரி இஸ் அ நேஷனல் ஹாலிடே அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அவரு பிறந்த நாள பராக்கிரம் திவாஸ்ன்னு செலிப்ரேட் பண்றோம். ஆனா அதுக்கு நேஷனல் ஹாலிடே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப 1 அண்ட் 3 தான் ஃபால்ஸ் ஸ்டேட். ஓகேவா? ரைட். அடுத்தது. சுபாஷ் சந்திர போஸ பத்தி பார்க்கணும்னா, அம் காங்கிரஸ்ல 1921ல சேர்ந்திருப்பாரு. ஆ 1935ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்த வெளியிட்டிருப்பாரு. நேரு அவங்களோட எல்லாம் கொஞ்சம் நெருக்கமா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா 1938ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிபுரா செஷன்ல வந்து இந்தியாவின் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட்டா வந்திருப்பாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட்டா வந்தோனே, நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாரு. ஓகேங்களா, இது எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். இந்தியாவுல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிளானிங் என்னலாம் நடந்துச்சுங்கிறத பார்க்கிறப்ப இத படிப்போம். நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறத சுபாஷ் சந்திர போஸ் 1938ல போட்டிருப்பாரு. இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டியோட ஹெட்டா ஜவஹர்லால் நேரு வந்து வந்திருப்பாங்க. அடுத்தது அகைன் 1939லயும் காங்கிரஸோட பிரசிடென்ட்டா திரிபுரா செஷன்ல வந்து செலக்ட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறமா வித்ட்ரா பண்ணிட்டு வெளிய போயிருப்பாரு. வெளிய போய் தான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சிய 1939ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் ஆர்மியோட கண்ட்ரோல 1942ல எடுத்திருப்பாரு. இந்த மாரி அவரோட டைம்லைன் அப்படியே போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ காந்திஜி வந்து போஸ் அவர்கள பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரின்ஸ் அமாங் பேட்ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. பிரின்ஸ் அமாங் பேட்ரியாட்ஸ். தேசபக்தர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு இளவரசன் போன்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. போஸ் காந்திஜிய பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். நம்மளுடைய தேச தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? மாரி மாறி மாறி சொல்லிப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது. அடுத்த கேள்விக்கு போவோம். ஆ கரெக்ட் ஆன்ஸர் வந்து கேட்டிருக்காங்க. ஜான்வரி 30த் இஸ் த டெத் ஆனிவர்சரி ஆஃப் அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஜனவரி 30 தான் அவர் இறந்து போயிருப்பாரு. அக்டோபர் 2 1869ல பிறந்திருப்பார். அடுத்தது ஜான்வரி 23 இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதுவும் கரெக்ட் தான். ஜான்வரி 23 1897 அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஏப்ரல் 14த் இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் அண்ணல் அம்பேத்கர். கரெக்ட் தான். அம்பேத்கர் ஜெயந்தி ஏப்ரல் 14 தான். ஏப்ரல் 14 1891ல அம்பேத்கர் பிறந்திருப்பார். அடுத்தது அக்டோபர் 13த் இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது தப்பு. அக்டோபர் 13 இல்ல, அக்டோபர் 31. ஓகேவா? அக்டோபர் 31 1875ல வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து பிறந்திருப்பாரு. ஓகேவா? அவர் பிறந்து 150 வருஷம் ஆயிருச்சு ஆல்ரெடி. ஸோ அக்டோபர் 31 அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஹிந்தியிலேயே குடுக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்களா, பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. அப்ப இதுக்கு ஹிந்தியில என்ன வரும்னா, ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏக்தா அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையா, ஒண்ணா இருக்கோம் அப்படின்ற அர்த்தம். திவாஸ்னா டே. ஸோ நேஷனல் யூனிட்டி டேவ ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா, வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்தநாள் அக்டோபர் 31 அப்போ. சரியா? ஸோ இங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 4த் ஒன் தப்பு. 1, 2, 3 கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4த் ஆப்ஷன். அடுத்தது. ஜஸ்ட் சூஸ் த ரைட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிரோசா மேத்தா டிசைபிள் ஆஃப் கோகுலே அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கோகுலேவோட டிசைபிள் நம்ம காந்திஜிய தான் சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. 1 தப்புங்கிறப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருது. அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே, சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி 2மே கரெக்ட் தான். அப்ப செகண்ட் ஒன் கரெக்ட்ங்கிறப்ப இதுல 2வே வரல. அப்ப இந்த ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிருது. அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி ட்ரெயின் தியரி. இது கரெக்ட் தான். அப்ப 2 அண்ட் 3 தான் கரெக்ட்ங்கிறத நம்ம ஆப்ஷன் ஏவ எடுத்துட்டு போயிரலாம். அடுத்தது எஸ்.என். பானர்ஜி சேஃப்டி வால் தியரின்னு குடுத்திருக்காங்க. அது தப்பு. சேஃப்டி வால் தியரின்னு பார்க்கிறப்ப லாலா லஜ்பத் ராய் வந்து வருவாங்க. ஓகேங்களா? லாலா லஜ்பத் ராய் தான் வந்து சேஃப்டி வால் தியரிக்கு வந்து வருவாங்க. ஸோ இதே மாரி இன்னும் 2 தியரீஸ் வந்து இருக்கு. அது என்னன்னா, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேஃப்டி வால் தியரி, லாலா லஜ்பத் ராய்ன்றத மனப்பாடம் பண்ணி ஃபேக்ட் ஞாபகம் வச்சிருந்தா போதும். சரிங்களா? கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த கான்ஸ்பிரசி தியரிய குடுத்தது யாருன்னா, ரஜானி பால்மே தத் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா? ரஜானி பால்மே தத். ஓகேவா? அடுத்தது லைட்னிங் கண்டக்டர் தியரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு.
லைட்னிங் கண்டக்டர் தியரி. லைட்னிங் கண்டக்டர் தியரிய வந்து சொன்னது யாருன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? 3 தியரி இருக்கு. காங்கிரஸோட ஃபார்மேஷனுக்குன்னு சொல்லி 3 தியரி இருக்கு. சேஃப்டி வால்வ் தியரி அப்டின்னா லாலா லஜ்பத் ராய். கான்ஸ்பிரசி தியரினா ரஜானி பால்மேதத். அடுத்தது லைட்னிங் கண்டக்டர் தியரினா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து வருவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்தது வென் டிட் சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம்ட் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபார்வர்ட் அவர் டைம் லைன பார்த்தோம். அந்த டைம் லைன்ல இருக்கிறத அப்படி கேட்டிருக்காங்க. இதுல மந்த்த வச்சு கேட்கறாங்க. ஸோ இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம மந்தோட படிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப ஜூன் 1939ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூ புக் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு. பொது தமிழுக்கும் இருக்கு. மேத்ஸ்க்கும் இருக்கு. இங்கிலீஷ்க்கும் இருக்கு. 2020லேருந்து 2025 வரைக்கும் என்னெல்லாம் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, அத டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவாங்க. சரியா? ஸோ வேணும்னா நீங்க இங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல டெலிவரி பண்ணி குடுத்துருவாங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. அ எம்ஜி ரனடே. எம்ஜி ரனடேவ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சாக்ரடீஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலேவ மிஸ்டிக் ட்ரீமர் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பாலகங்காதர் திலக் அவர என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்கிரவுன்ட் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாலா லஜ்பத் ராய வந்து லயன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2143 அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதுல டீகோட் பண்ணுனா, லாலா லஜ்பத் ராய பஞ்சாபோட லிங்க் பண்ணலாம். 1. இன்னொன்னு எம்ஜி ரானடே ஃபுல் அண்ட் ஃபுல் மகாராஷ்டிரா ரீஜியன்ல இருந்தவர் தான். அந்த ஆத்மீய சபா அண்ட் தென் டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி, விதோ ரீமேரேஜ் அசோசியேஷன், பூனா சர்வஜனிக் சபா எல்லாமே வந்து அவர் மகாராஷ்டிரா ரீஜியன்ல தான் பண்ணியிருப்பாரு. அப்படிங்கிறப்ப ரனடேவ கொண்டு வந்து மகாராஷ்டிராவோட லிங்க் பண்ணோம்னா 2143 அப்படிங்கிறத டீகோட் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். அடுத்தது. அடுத்தது சர்வோதயா அப்படிங்கிற அந்த டெர்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ வச்சு கேட்டிருக்காங்க. கரெக்ட் அபௌட் சர்வோதயா அப்படின்னு சொல்லி. சரியா? காந்திஜியோட ரிலேட் ஆயி வரக்கூடியது அந்த சர்வோதயா அப்படிங்கிறது. 5 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. நம்ப மோர் தேன் 3 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே ரிவர்ஸ்லருந்து படிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ இங்கேயும் ரிவர்ஸ்லருந்து படிப்போம். சர்வோதயா சொசைட்டி ரெக்வயர்ஸ் மேக்ஸிமம் பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது சர்வோதயா சமூகத்திற்கு அதிகபட்ச அரசியல் மற்றும் வலுவான ஆயுதப் படைகள் தேவை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ காந்திஜி தலைமையில ஒரு ஐடியா வருது அப்படின்னா, அங்க வந்து அ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே எ தேவையே இருக்காது. ஆனா இங்க வந்து தேவை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்ப 5த் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பு டோட்டலா. 5 தப்புங்கிறப்ப இந்த ஆப்ஷன் போயிருது, இந்த ஆப்ஷன் போயிருது, இந்த ஆப்ஷனும் போயிருது. 1, 2, 3, 4ங்கிற ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட். சரியா? இதெல்லாம் படிக்காமயே ஆன்ஸர் போட்டுறலாம். சரியா? இருந்தாலும் இங்க கரெக்ஷன் பார்க்கறனால பார்ப்போம். சர்வோதயா சொசைட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப். ஒரு அரசியல் அதிகாரத்துவம் அப்படிங்கிறது இருக்காது. சர்வோதயா சொசைட்டி இஸ் செல்ஃப் ரெகுலேட்டட், செல்ஃப் மேனேஜ்ட் இன் ஸ்மால் கம்யூனிட்டீஸ். எல்லாமே அவங்களுக்குள்ள அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதான் செல்ஃப் ரெகுலேட்டட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. சர்வோதயா சொசைட்டி இன்வால்வ்ஸ் த ஐடியா ஆஃப் அ ஸ்ட்ராங்லி பில்ட் கிராம் சுராஜ். ஓகேங்களா? பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கிராமங்கள் ஓரியன்டடா அ அவங்களுக்கு தேவையானத அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த சர்வோதயா சொசைட்டி. அதான் செல்ஃப் சஃபிஷியன்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஆனா அங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான நீட் மட்டும் இருக்காது. ஓகேவா? ரைட். லாஸ்ட்டா என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வென் வாஸ் சுபாஷ் சந்திர போஸ் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1938ல ஹரிபுரா செஷன்ல வந்திருப்பாரு. அடுத்தது 1939ல திரிபுர செஷன்லயும் இருந்திருப்பாரு. அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு 9 கொஸ்டின் வந்திருந்துச்சு. அத நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு டாபிக் தான் இருக்கு ஐஎன்எம்ல. அதோட போன வருஷம் கேட்ட ஐஎன்எம் கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்ட பார்ப்போம். தேங்க் யூ.